ஊர்லேருந்து நேற்று காத்தால வந்து ஒரு 10 மணி வாக்கில் தாங்க ஊருக்கே வந்து சேர்ந்தோம் நம்ம வீட்டுக்கு. அங்கேயே காலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரி நம்ம மத்தியானத்துக்கு ரெடி பண்ணலாம். என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு காயும் இல்லை. சரி தக்காளி தொக்கையே ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க, கொடி அடுப்பில் சாப்பாடு ஒரு 10 நிமிஷம் அனல்லே இருந்தால் போதும், வடித்து விட்டுறலாம். நான் பச்சை மிளகா காரம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் வாக்கில் போட்டிருக்கேங்க. சிலர் வந்து இந்த பச்சை மிளகா காரத்தோடையே விட்டுருவாங்க. தக்காளி தொக்கு வந்து இந்த பெரிய வெங்காயத்தை பண்ணல காட்டிலும் இந்த சின்ன வெங்காயத்தில் பண்ணுறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் எனக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால சரி நான் பெரிய வெங்காயத்தில் யூஸ் பண்ணிட்டேன். இந்த எருவாட்டி வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க? நான் சாணி எடுக்க போயிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே நிறையா தான் எடுத்துகிட்டு வருவேன். நல்லா தானே வெயில் அடிக்குது அப்படின்ட்டு நல்லா செவுத்தில் அடித்து காய வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. நேற்று வந்தோடனையும் பார்த்துக்கோங்க மழை வர்ற மாதிரி இருந்துச்சா, சரி எடுத்து பார்ப்போமே அப்படின்னு தீயிடிக்கியை வச்சு எடுத்தேங்க. காஞ்சிருச்சுன்னா அதுவாகவே வந்துடுது பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் எருவாட்டி எரிக்கிறீங்களான்னு தெரியலை. எனக்கு இந்த மாதிரி எருவாட்டியெல்லாம் வச்சு எரிக்கிறதுக்கெலாம் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்லேட் போடுறதுக்கு தான் தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், கொடி அடுப்பில். நான் வந்து ஆம்லேட் எப்படி போடுவேன்னா, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நல்லா போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கி விட்டுக்குருவேங்க. இப்படி வதக்கி விடுறப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வெந்து வந்துடுதா, அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையில் எடுத்து போடுறப்போ அந்த வந்து வெந்த வெங்காயம் நல்லா சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா அப்படியே வெறும் பச்சை முட்டையில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பச்சை வெங்காயம் டேஸ்ட்டு தான் அப்படியே கிடைக்கும். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை, அதாவது இது நிஜமாகவே நடந்த கதை தான், அதை சொல்லவா? எத்தனை பேருக்கு இப்போ எல்லாம் வந்து புக்ஸு படிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு தெரியலை. நான் வந்து சின்ன வயசுலேருந்து புக்ஸ் படிப்பேங்க. எங்கள் அப்பாவோட பழக்கம், ஸோ அது எனக்கும் தொத்திக்கிச்சு. அதை ஜீன்ஸ் சொல்லுவாங்களே, அப்படி தான். பப்ளிக் எக்ஸாமில் கூட க்ரைம் நாவல் ராஜேஷ்குமாரோட வச்சு படித்து எங்கள் அம்மாட்ட விளக்கமாத்தில் அடி வாங்கின அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு காமெடியாக நடந்த ஒரு விஷயம். இந்த கிருபானந்த வாரியார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்களாம், கற்சிலைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களே, எப்படி அந்த கல்சிலைக்கு வந்து கடவுள் சக்தி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களாம். அதுக்கு வாரியார் ஐயா சொல்லியிருந்தாங்களாம், வெறும் காகிதம் வந்து அரசாங்க அச்சகத்தில் போயிட்டு வெளியில் வர்றையில் எப்படி கரன்சியாக மாறி வருது, அது மாதிரி தான் கற்சிலையும் வந்து கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து சக்தி வருது அப்படின்னு சொன்னாங்களாம். கதை நல்லா இருக்குதா உங்களுக்கு? கதை இல்லை, இது நிஜமாகவே நடந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு வர வர ஷார்ட்ஸில் வந்து ஒரு குட்டி குட்டியாக யூஸ்ஃபுல்லான எல்லாம் கிருபானந்த வாரியார், அதுக்கப்புறம் நம்ம காஞ்சி மகா பெரியவார் அவருடைய சொற்பொழிவில் சும்மா சுவாரஸ்யமாக நடந்ததெல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு. நான் வந்து இப்படி தாங்க 2 பேர்னால ஒரே முட்டையாக போட்டுருவேன். ஒரே முட்டையாக போட்டுட்டு அந்த சூட்டுக்கல்லையே அப்படியே பாதியாக பிரித்து விட்டோம்னா எனக்கு பாதி, மாமாவுக்கு பாதி, 2ம் தனித்தனியாக வந்துடும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தட்டத்தை வச்சு மூடிட்டேன் பார்த்துக்கோங்க. சரி மாமா வர்ற வரைக்கும் அதிலே இருந்தால் கொஞ்சம் நல்லா வாசமாக மொறு மொறுன்னு இருக்கும்ல அப்படின்ட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ தக்காளி தொக்கும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. சரி அதையும் மூடி வச்சிடலாம் அப்படின்ட்டு மூடி வச்சுட்டேன். கங்கெல்லாம் வெளியில் தள்ளி விட்டுட்டு விறகு கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த அனல்லையே இருக்கட்டும்னு விட்டுட்டேங்க. அந்த தக்காளி தொக்கில் வந்து தேங்காய் பூ இருக்குது பார்த்துக்கலைங்களா, அந்த தேங்காய் பூ திருவி போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் மாமாவுக்கு பிடிக்காதனால